ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு ஆரம்பத்திலே குரு பெயர்ச்சி அடைந்து உச்சம் அடைகிறாரு. இந்த ராஜகிரகம் உச்சம் அடைய போகிறதுனால பாத்தீங்கன்னா உலக அளவுல பெரிய மாற்றங்கள் ஏற்படதான் போகுது. மக்கள் தனக்கு தேவையானதை ஒரு கிளர்ச்சி உண்டாக்கி ஒரு போராட்டத்தோட தனக்கு தேவையானதை அரசனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமா தான் இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, மக்கள் துன்புறுத்தினாலும் சரி, மக்கள் துன்பப்பட்டாலும் சரி, அரசன் அந்த இடத்துல சரியான ஆட்சி கொடுக்கலைனாலும் சரி, அந்த இடத்துல அரசனுக்கான புரிதலை உண்டாக்கி அவருக்கு அந்த தண்டனையை ஏற்படுத்தி கொடுத்து, அதற்கப்புறம் மக்கள் தன்னுடைய தன்னெழுச்சியால அவங்க சுதந்திரமா வாழக்கூடிய காலகட்டமாக தான் இந்த பராபவ ஆண்டு இருக்கும். இந்த பராபவ ஆண்டு என்பது இந்த ஆண்டு ஏப்ரல் 14 முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 13 வரைக்கும் இருக்குங்க. ஆக இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மக்கள் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் துன்பம் அதிகமா அடைந்தாலுமே அதுல இருந்து அவங்க மீண்டு வெளிவருவாங்க. அரசும் அரசு அதிகாரிகளும் சரியான புரிதல் இல்லாம அவங்க அந்த ஆட்சியை நடத்தி வந்தாலும் சரி, மக்கள் அதற்கு தகுந்த பாடம் புகட்டின அப்புறம் அவங்களும் அவங்களுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டு மக்களுக்கு நல்ல வழியில உதவி பண்ணுவாங்க. நல்ல ஆட்சி பிற்காலத்துல ஏற்படுங்க. ஆக இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கிளர்ச்சிகள் அதிகமா ஏற்படும், போராட்டங்கள் அதிகமா ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜகிரகமான குரு கடக ராசியில உச்சம் அடையும் போது அப்ப சந்திரனுடைய காரகத்துவமும் முக்கியம் பெறுது. ஆக நீர் மற்றும் திரவம் சார்ந்த துறைகள் எல்லாம் அதிகம் பேசும் பொருளாக உலக அளவுல பேசப்படுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்களுக்குமே சரி, தான் செய்யக்கூடிய வேலையிலையும் தொழிலையும் பாத்தீங்கன்னா ஒரு பரிணாம வளர்ச்சியை பார்ப்பாங்க. அதாவது இத்தனை நாள் இருந்ததை விட இப்ப இன்னும் கொஞ்சம் அந்த பரிணாம வளர்ச்சி இன்னும் அதிகமா மேம்படும். நிறைய பேருக்கு வந்து வேலை தொழில்ல ஃபீல்டே மாறுற மாதிரியான சூழல்களும் ஏற்படுதுங்க. ஆக உலக அளவுல இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தனிப்பட்ட முறையில நம்ம ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட போகுது, எந்த காலகட்டம் நமக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்றதை நாம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த ஆண்டு முழுக்கவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் சுப விரயங்களும் ஏற்படக்கூடிய ஆண்டாக தான் இருக்கும். அதாவது என்னன்னா, கடந்த 2025 மார்ச் மாதத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட இருக்கிறவங்களோட பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்பட்டிருக்கும். யார் கூட பேசினாலும் சரி வாக்குவாதத்துல முடிகிற மாதிரியும் கருத்து வேறுபாடுகள் அதிகமா ஏற்பட்டிருக்கும். இப்ப வரைக்கும் அந்த கருத்து வேறுபாடு பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கோம் கன்னி ராசினருக்கு. ஆனா இந்த ஜூன் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் குறையுது. உங்க கூட பார்ட்னர்ஷிப்பா இருந்தவங்க, ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்கலாம் கடந்த 6 மாதமா எதிரி மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிருந்தாலும் சரி, அவங்களே நமக்கு எதிரியா வந்து அவங்களே நமக்கு வந்து எதிரி மாதிரியான போர்ட்ரேட் பண்ணி நமக்கு பிரச்சனைகளை அதிகமா ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலும் ஜூன் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா அங்க குரு பலன் இருக்கிறதுனால அவங்களுடைய அனுசரணை உங்களுக்கு கிடைக்கும், அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இத்தினால் இருந்த அந்த கருத்து வேறுபாடு, மோதல் எல்லாமே ஜூன் மாதத்துல இருந்து சரியாகுதுங்க. அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப பிரச்சனையா இருந்திருக்கு, ஒன் சைட் லவ்வா ரொம்ப நாளா போயிட்டு இருக்குன்னா அப்போ இந்த ஜூன் ஜூலை மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு செட் ஆகும். கண்டிப்பா மேரேஜ், லவ் மேரேஜ்ல முடியுமா, எங்களுக்கு லவ் மேரேஜ் செட் ஆகுமா, நாங்க வீட்டுல சொன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னா கண்டிப்பா இந்த ஆண்டு அதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜூன் மாதத்துல இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குருவோட மாற்றம் என்பது உங்க ராசி வீட்டில இருந்து 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்துல பார்வை செய்து முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பா அது பலிதமாகும். அதற்கான துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். சரிங்களா? அதனால கன்னிராசினருக்கு இப்போ இந்த மார்ச் ஏப்ரல் மந்த்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பங்களும் வருத்தங்களும் அதிகமா ஏற்பட்டிருக்கும், விரக்தியா இருந்திருக்கும். ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. கொஞ்சம் புது முயற்சிகள், புது முடிவுகள்லாம் தள்ளி போடுங்க. ஏன்னா புது முயற்சிகள் இப்ப எடுத்தீங்கன்னா எதுவுமே வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகாம இழுபறியா போயிட்டு இருந்திருக்கும். அந்த புது முயற்சி எப்ப எடுக்கணும்னா ஜூன் மாதத்துல இருந்து எடுங்க. உங்களுக்கு 3ஆம் இடத்துல விருச்சிக ராசி வீட்டுல குருவோட பார்வை விழும்போது பாத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அதற்கான முயற்சிக்கான முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்குது. கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும். அதே மாதிரி கன்னி ராசியினர் வந்து
குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களா இருக்கீங்கன்னா அவங்க இந்த ஜூன் ஜூலை மாதத்துல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு செட் ஆயிடும். அந்த டைம் பீரியடுன்றது எப்படி இருக்குன்னா குரு பலனும் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுவும் பெயர்ச்சி அடைய வர போறாரு. உங்களுக்கு 5ஆம் வீடான மகர வீட்டுக்குள்ள நுழைய போகிறாரு இந்த ஆண்டு இறுதியில. அதனால ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க இந்த ஆண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கான ப்ராசஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா இந்த ஆண்டு இறுதியில உங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் ஆயிடும். மேரேஜுக்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க இந்த ஆண்டு இறுதியில நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு நல்ல அலைன்ஸே வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்னி ராசினருக்கு அக்டோபர் 31க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல சுப விரய ஸ்தானத்துல நுழையிறாருங்க. சுப விரய ஸ்தானத்துல இருந்து அங்கிருந்து உங்களுக்கு 4ஆம் இடமான தனுசு வீட்டை பார்வையிடுறதுனால பாத்தீங்கன்னா வீடு வண்டி ஏதாவது வாங்கணும்ன்ற பிளான்ஸ் இருக்குன்னா அதற்கான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்ப கன்னி ராசினருக்கு பாத்தீங்கன்னா வீடு வாங்கக்கூடியதோ அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. அது எப்படி வாங்குவீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துலயும் குரு பார்வை இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இஎம்ஐ லோன் போட்டு நீங்க வாங்கக்கூடிய சூழல் உண்டாகும். அதே மாதிரி கடன் பிரச்சனை அதிகமா இருக்குன்னாலும் சரி அது புது கடன் ஏற்படாம பாத்துக்கோங்க. புதுசா இன்னொரு கடன் உருவாகாத மாதிரி பாத்துக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துல ஓரளவுக்கு அது சுமூகமா முடிகிற காலகட்டமா இருக்குது. ஆனா திரும்பவும் இந்த ஆண்டு இறுதியில திரும்பவும் கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகலாம். அது மேற்கொண்டு சுப விரயங்களா மட்டும்தான் மாத்திக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா கடன்ன்றது பாத்தீங்கன்னா நமக்கு சுப விரயமா போகும்போது ஒரு வீடு வாங்கும் போதோ ஒரு வண்டி வாகனம் வாங்கும் போது பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு சொத்து உடைமையா ஆகிடுது. அதனால உங்களுக்கு லாபங்கள் தான். ஆக அந்த சொத்து உங்க கைக்கு வந்துடுறதுனால அந்த பண பிரச்சனை கடன் பிரச்சனையை பொறுமையா கூட தீர்த்துக்க முடியும். நீங்க இந்த மாதிரி சொத்து எதுவும் வாங்காம நீங்க தள்ளி போடும்போது கமிட்மெண்ட் ஏற்படுத்திக்காம இருக்கும்போதுதான் அந்த செலவுகள் வேற ஏதாவது தேவையில்லாத செலவுகளா மாறும். இருந்தாலும் குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல வரும்போது சுப விரயமா தான் இருக்கும். அதனால வீடு வண்டி வாங்கறதுக்கான பிளான்ஸ் ஏற்கனவே நான் வீடு வாங்கிட்டேன், ஏற்கனவே என்கிட்ட வண்டி இருக்குன்னா பட் நீங்க ரெனிவேட் பண்ணுவீங்க. அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமாவும் அது செயல்படும். ஆக கன்னி ராசினருக்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலிலயும் சரி ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலையா தான் இருக்கு. குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு இறுதியில சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய காலகட்டமா தான் இருக்குது. கன்னி ராசினர் எப்பவுமே பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா இருப்பாங்க. ரொம்ப பொறுமையா என்ன பிளானோ என்ன இதுவோ அதுதான் செயல்படணும் அப்படின்றது அழகா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ரொம்ப பொறுமையாவும் இருப்பாங்க. அந்த பொறுமையை நீங்க இந்த காலகட்டத்திலயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்களாவே இருங்க. ஏற்கனவே உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்கும்போது யாரு எப்படி என்னன்றது உங்களே நீங்க வந்து உணர்ற தருணமா தான் இருந்திருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களா உங்களுக்கு எந்த காலத்துல எப்படி நடந்திருக்காங்க, அவங்களுடைய உதவியும் அவங்களுடைய அனுசரணையும் உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் அனுகிரகமா செயல்பட்டிருக்கு அப்படின்றதுல நீங்க கவனிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு திருப்ப செலுத்தக்கூடிய காலகட்டமாவும் வருது. அதனால நீங்க அவங்களுக்கு நன்றி திரும்பவும் செலுத்தணுன்ற காலகட்டத்துல நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். அது இந்த ஆண்டு இறுதியில வருதுங்க. அதே மாதிரி குரு இந்த ஆண்டு இறுதி அக்டோபர் 31ல உங்களுக்கு 12ஆம் இடத்துல நுழைந்து அடுத்த ஆண்டு ஜனவரி 20 வரைக்குமே சிம்ம ராசியில தான் இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் டிராவலிங் அதிகமா பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்துல டிராவலிங் அதிகமா ஏற்படும். குடும்பத்தோட நீங்க டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பாவும் இருக்குது. அதே மாதிரி கன்னி ராசினர் கொஞ்சம் ஹெல்த்ல கவனமா இருந்துக்கணுங்க. ஹெல்த் கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கிற மாதிரிதான் இருக்கு. உடல் நலம் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா ஏற்படும். நைட் டைம்ல அந்த ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் அதிகமா ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைஜஷன் சரியா ஆகாது. ஸோ எளிமையான செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. கன்னி ராசினர்ல பாத்தீங்கன்னா படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாங்க இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துல இருந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னும் போது உங்களால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே போதும் உங்களால டாப் ஸ்கோர்ஸ் எடுக்க முடியும். அவார்டு ரிவார்டு எல்லாம் பெறக்கூடிய ஆண்டாக தான் கன்னி ராசினருக்கு இந்த ஆண்டு இருக்குது. நீங்க எடுக்க வேண்டியதெல்லாம் முயற்சிகள் மட்டுமே. அந்த முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பா அது வந்து சக்சஸ் ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த ஜூன் மாதத்திலிருந்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலை தொழிலையும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. குரு இத்தனை நாள் 10ஆம் இடத்துல இருந்தாரு. அதுக்கப்புறம் 16ஆம் இடத்துல குரு ஜூன் மாதத்துல இருந்து வர்றாருன்னும் போது லாபஸ்தானத்துல இருக்கிறாருன்றதுனால உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாதமா தான் இருக்கு.
உங்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக தான் இந்த பராபவ ஆண்டு இருக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துல இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பா அதுல உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதனால நீங்க கமிஷன் பேசிஸ்ல நீங்க ஏதாவது யாருக்காவது ஹெல்ப் பண்றீங்க, சப்போர்ட் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பராபவ ஆண்டுல என்ன மாதிரியான வழிபாடு மேற்கொள்ளலாம்னா, நீங்க மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணலாங்க. மதுரை மீனாட்சி அம்மனை போய் நீங்க வழிபாடு பண்ண, அதுவும் கணவன் மனைவிக்கு பிரிவு அதிகமா ஏற்பட்டிருக்கு, பிரச்சனை அதிகமா இருக்கு. ஏன்னா கண்டக சனி நடைபெறதுன்றதுனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல அந்த ஒற்றுமை குறையும், கணவன் மனைவியிடையே சலசலப்பு அதிகமா ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ரொம்பவே தாக்கங்கள் அதிகமா இருக்கணும் போது கண்டிப்பா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இரவு 8 மணிக்கு மேல பள்ளியறை பூஜை நடைபெறும். அதை போய் தம்பதியரா போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அந்த குடும்ப ஒற்றுமை ஏற்படும், கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்குங்க. கன்னி ராசினர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. முக்கியமா எங்கன்னா நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல, வேலை செய்யற இடத்துல உங்களோட கொலீக்ஸ் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது நல்லது. ஜூன் மாதத்துல இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருந்தாலும் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் ஒரு இடைஞ்சலையும் ஒரு சலசலப்பையும் உண்டாக்கிவிடும் இந்த காலகட்டத்துல. அதனால கண்டிப்பா தொழில்ல நீங்க பார்ட்னர்ஷிப் போட்டு பண்றீங்கன்னா அவங்க கிட்ட ரொம்பவே பக்குவமா இருந்துக்கிறதும், ரொம்ப அளவுக்கு அதிகமா நீங்க அவங்கள நம்பாம இருக்கிறது நல்லது. ரொம்பவே அளவுக்கு அதிகமா அவங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சிடாம இருக்கிறது நல்லது. ஏதாவது நீங்க பினான்சியல் வைஸ் உங்களுக்கு ரொம்ப லாபங்கள் அதிகமா ஏற்படுது, அதுல நம்ம இன்னும் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிற்காலத்துல உங்களுக்கு ஃபியூச்சர்ல அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இல்லாம அக்டோபருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு அதிசாரமா பயிற்சி அடையும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுப விரயங்கள் அதிகமா ஏற்படுது. லாபங்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி செலவுகளும் அதிகமா ஏற்படும்ன்ற காலகட்டம் என்பதால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அதுவும் நீங்க ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டு, பார்ட்னர்ஷிப் போட்டு எந்த ஒரு ஃபினான்ஷியல் இது பண்ணாலும் சரி அதுல நீங்க கொஞ்சம் காஷியஸா கேர்ஃபுல்லா நீங்க அந்த பணத்தை கையாளுறது ரொம்பவே நல்லதுங்க.